பிளாஸ் இன்ஃபோடெயின்மெண்ட் எல்ரட் குமார் பெருமையுடன் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி மற்றும் சூரி நடிக்கும் விடுதலை பாகம் 2. பார்ட்டி இருக்கு புஷ்பா. அப்போ ஜெமினில இருந்த சட்டாசுடியில இருந்த அப்பதான் யூனியன் மெம்பர்ஸ் வந்து நான் ஷூட்டிங்ல ஒரு நாளைக்கு 50 இல்ல 100 அடி வாங்குவேன். இந்த சிஹெச்சி ஓமந்திரா இப்படியே ஒரு 3 வருஷமும் இந்த கேன்சர்லேயே போயிடுச்சு என் காலம். ஒரு சாதாரண ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னா 5000 10,000 அந்த மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு என்கிட்ட வசதி கிடையாது. உண்மையா வடிவேலு சார் இப்படி எல்லாருக்கும் நல்லது பண்ணக்கூடிய ஆள் தானே? யாருக்கு பண்ணணுமோ அவருக்கு பண்ணுவாங்க, சும்மா எல்லாருக்கும் பண்ண மாட்டாரு. எதனால நீங்க கல்யாணம் பண்ணிக்கல? அது என்னன்னு என் வாழ்க்கை அப்படியே ஓடி இருக்கு. சினிமால இருக்கும் போதும் கஷ்டப்பட்டீங்களா நீங்க? ரொம்ப தண்ணி குடி எவ்வளவு தவறான ஒரு பழக்கமா நீங்க பாக்குறீங்க? டேரக்டர் மணியன் சாருக்கு நான் தான் ஊற்றி கொடுப்பேன். உடனே இவர் வந்துட்டாரு டேரக்டர். வந்த உடனே மிதி எனக்கு தான். உள்ள வாசல்ல நுழையிற வாங்கி மீச்சிட்டாரு. கேன்சர் வர்றதுக்கான காரணம் வந்து இந்த பாக்கு அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஐயா, அது உண்மை ஐயா. அது மக்களுக்கு நான் தெரியப்படுத்தணும் ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா செட்டப் செல்லப்பா அப்படின்ற ஒரு அந்த பேர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேரா? அப்படி இல்ல, வடிவேல் விட்டாங்க. ஏன்னா நான் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல நல்ல ஒர்க்கர். செட்டப்னா அதாவது செட்டுக்கு ரெடி பண்றவங்க அப்படியே செட்டப் பண்ணி கொடுக்குறவங்கன்னு சொல்ல செட்டப் செல்லப்பா அப்படின்னு வச்சுட்டாங்க. என் பேரை வச்சு செட்டப் செல்லப்பா. இப்ப நிறைய பேர் அப்படித்தான் கூப்பிடுறாங்க, செட்டப் செல்லப்பா. நீங்க ப்ரொடியூசர் டைரக்டருக்கு வந்து நீங்க தான் நிறைய ஐடியா சொல்லி கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. யாருக்கெல்லாம் நீங்க சொல்லி இருக்கீங்க இந்த இதை இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாருக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க? எங்க டைரக்டர் மணிவண்ணன் சாருக்கே சொல்லுவாங்க. மணிவண்ணன் சாருக்கு? ஆமா ஐயா, இது இங்க வேண்டாம் ஐயா, இப்படி வச்சுக்கலாம் ஐயா. என்னடா நீ நல்லா இருக்க மாதிரி வேண்டாம் ஐயா இப்படி வாங்கன்னா மணிவண்ணன் சாரு சரிடா. ஆனா என்ன கொஞ்சம் இது அசிங்கமா தான் திட்டுவாரு, அன்பா கேஷுவலா பேசும்போது, இந்த நார்மலா பேசும்போது. ஆமா, நான் அவரு வச்சா நீ உள்ள சொல்லிக்கிட்டு இருக்க, சரி என்ன பண்றது சனியா நீ சொல்றதே கேட்கறேன்டா அந்த மாதிரி வந்துடுவாரு. ஆனா அது வந்து ஒரு நீங்க அன்பான ஒரு டோன்ல இருக்கும் அது பேசுறது. ஆமா ஆமா, அது இது கிடையாது. அதே மாதிரி அப்பப்போ அந்த டவல் ஒண்ணு போட்டிருப்பாரு. ஆமா ஆமா, எல்லா படங்களையும் பார்ப்போம், வெளியிடங்களையும் பார்த்திருக்கோம். அவர் கேன்சர்ல தோல்ல ஒரு டவல் இருக்கும், அதை வச்சுதான் அடிப்பாரு. ஓகே. சுந்தர்சி ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு அவரு ஹெல்ப் பண்றாரா ஹெல்ப் பண்ணலையா, நான் உண்மையை சொல்றேன். அவர் வந்து ராஜி பிலிம்ஸ்ல வந்து ஆபீஸ் பாயா இருந்தாரு. எங்க ராஜி பிலிம்ஸ்ல. அப்போ வந்து அந்த ராஜி பிலிம்ஸுங்கிறது வந்து நம்ம தலைவர் சத்யராஜோடைய பங்கு அது கம்பெனி. அங்க வந்து இவர் ஆபீஸ் பாயா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அசிஸ்டன்டா போகணும்னா அவரு ஓனர் வந்து வாழ்க்கை சக்கரம்னு ஒரு படம். இது வாழ்க்கை சக்கரம். அப்போ அதுல வந்து இவர் அசிஸ்டன்டா சேர்த்து விட்டாச்சு. அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது 3வது கண்ணுன்னு ஐயா சார் நடிச்ச படம். 3வது கண். ஆமா, அதுல என்ன ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாரு. யாரு? டைரக்டர் சுந்தர்சி. மணிவண்ணன் சாரு பொண்ணு மருந்த குடிச்சிடும். மணிவண்ணன் சார் போய் உள்ள இருந்து அந்த பொண்ணை தூக்கி கொண்டாந்து ஆம்புலன்ஸ் மேல ஏற்றணும். மேல கேமரா, இந்த மேல கேமரா சைடு கேமரா போய் உள்ள இருந்து மணிவண்ணன் சாரு அந்த பொண்ணை தூக்கி கொண்டாந்து, சிவரஞ்சனின்னு நினைக்கிறேன் பேரு, உள்ள இருந்து அந்த பொண்ணை தூக்கி கொண்டாந்து ஆம்புலன்ஸ் வண்டியில ஏற்றணும். சரி, ஏற்றியாச்சுன்னா வண்டி கிளம்பிடும். சரி, வண்டியில டிரைவர் கிடையாது. டிரைவர் இல்லாம வண்டி போகும். டிரைவர் அங்க போய் பேசிக்கிட்டு இருந்திருக்கான். இவருக்கு நம்ம ஆளுக்கு டென்ஷன், மணிவரன் சாருக்கு பயங்கர டென்ஷனு. இவர் சுந்தர்சி சாரை போய் அடின்னு அடிச்சு அதோட வெளியே அனுப்பிச்சிட்டாரு. அந்த படத்தோட அதுக்கப்புறம் அதோட அனுப்பிச்சிட்டாரு. அப்போ நாங்க வந்து டி நகர்ல ஆபீஸு, எங்க மணிவண்ணன் சார் ஆபீஸு டி நகர்ல.
நாங்கள் அங்கே ஷூட்டிங்லன்னா அங்கே தான் இருப்போம். அவரு நம்ம டேரக்டர் தான் எல்லாமே இது பண்ணி தருவார். அவரே நம்மலாம் இப்போ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு வடை போடுவார், இதை போடுவார், என்னத்தையே ஒன்று சாப்பிட்றதுக்கு அவர் ரெடி பண்ணி கொடுப்பாரு. அவரே ரெடி பண்ணி கொடுத்துருவாரா? அவரே மணி சார் தான், வேற எங்க இதெல்லாம் கிடையாது. அவரே ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. அப்போ நாங்கள் அங்கே இருக்கும்போது ஒரு நாள் அவர் மணிவண்ணன் சார் ஆஃபீஸ் பக்கத்தில் டி நகரில் சிவாஜி சார் வீட்டுக்கு எதிர்த்தால தான் ஆஃபீஸு, பக்கத்து தெருவில் தான் ஆஃபீஸு முனையில். அப்போ ஒரு டீ கடை ஒன்று இருக்குது. நாங்கள் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். உடனே இவர் வந்துட்டார் டைரக்டர். வந்த உடனே மிதி எனக்கு தான். உள்ள வாசலில் நுழையிறோம், வாங்கி மீச்சிட்டாரு. அவன் ஏன்டா அவங்க வந்தான், அவன் டேடா பேசியிருக்கீங்க அப்படிங்கிறத சொன்னார். ஐயா தெரியாமல் பேசுறீங்க, இன்னொரு வாட்டி அவங்க இந்த பக்கம் பார்த்தேன் செருப்பால் அடிப்போங்க அப்படி இப்படிலாம் பேசினார். யாரு டைரக்டர் சுந்தர்ஜி சார் கூட பேசினாலயா? நம்ம மணிவண்ணன் ரொம்ப கோவக்காரரோ? ஆமாம். ஐயோ, நான்லாம் ஷூட்டிங்கில் ஒரு நாளைக்கு 50 இல்லை 100 அடி வாங்குவேன். எங்கேயும் போகக்கூடாது, பக்கத்துல இருக்கணும். நான் வந்து தம் அடிக்கிறவன். அது கூட போயிட்டு வந்தோம்னா எங்க போயிருந்த நேரம் என்னையா ஒன்றும் கூட போகக்கூடாதா, எங்கேயும் சொல்லாம நீ எங்கேயும் போகக்கூடாது, இங்கே இரு அப்படின்பாரு. என்கிட்ட சொல்லிடலாம் மம்மி, நீ இங்கே இரு அப்படின்பாரு. ஏன் மேல அவருக்கு மணிவண்ணன் சாருக்கு நல்ல புரியும், வேற யாருக்கும் கிடையாது. ஒரு செல்ல பிள்ளை மாதிரி தான் வச்சிருப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு என் திறமை, என் ஒர்க்கு, என்னுடைய ஒர்க்கு எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், உடனே பண்ணி கொடுத்துருவீங்க எல்லாமே. வடிவேலு சார் கூட நிறைய படங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க, எல்லா நடிகர்கள் கூடயும் பண்ணிருக்கீங்களே. இப்போ வந்து வடிவேலு சார் அந்த செட்டப் செல்லப்பான அந்த அந்த ஒரு படம் இருக்குல்ல, அதுல வந்து உங்களுடைய பேரை தான் அப்படியே எடுத்து வச்சிருக்கிறாங்க. வடிவேலு சார் எப்படி ஆக்சுவலா? ஏன்னா இப்ப நாங்க வந்து நிறைய பேர்கிட்ட வந்து பேசுறோம் வைக்கிறோம், அவங்க எல்லாம் சொல்லும் போது வடிவேலு சார் வந்து நிறைய நல்லது பண்றாங்கன்னு சொல்றாங்க, சிலர் வந்து தவறுதலாவும் சொல்றாங்க. உண்மை, ஏன்னா நீங்க வந்து பழகிருக்கனால கேக்குறேன், உண்மையா வடிவேலு சார் எப்படி எல்லாருக்கும் நல்லது பண்ணக்கூடிய ஆள் தானே? யாருக்கு பண்ணணுமோ அவருக்கு பண்ணுவாங்க. ஓகே, சும்மா எல்லாருக்கும் பண்ண மாட்டாரு. இவனுக்கு பண்ணணும் அப்படின்னா தான் வடிவேலு சார் பண்றது. எல்லாருக்கும் பண்ண மாட்டாரு, அவருடைய குணம் அது. இந்த மனுஷங்க எல்லாரையும் நம்ம நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தனக்கு நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு செய்வாரு. ஆமா, எனக்கெல்லாம் அவரு நல்ல அண்ணன் தம்பி மாதிரி. சரி, உங்களுக்கு வந்து கேன்சர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, இது எதனால வந்துச்சுன்னு டாக்டர் சொன்னாங்களா? ஏன்னா ஒரு 3 வருஷமா இருக்கு. ஏன்னா நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் உங்களுக்கு வந்து உடம்பு அப்படின்னா உங்களை மாதிரி உடம்பு இல்லாத ஆள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த உடம்பு உள்ளவர் தான் இப்ப வந்து கேன்சரால கஷ்டப்பட்டு இருக்கீங்க. இல்லையா, சென்ட்ரல் ஆஸ்பத்திரிக்கு போனேன். கொஞ்சம் கறி எடுத்தாங்க, ஒரு 3-4 வாட்டி கறி எடுக்கும் போது இது கேன்சர்ன்ட்டாங்க. இல்ல கறி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தாங்க. 4வது வாட்டி எடுக்கும்போது செக் பண்ணும்போது கேன்சர்ன்ட்டாங்க. சரி அட்மிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அதுல இருந்து ஆரம்பிச்சு ஓமந்தராவுக்கு வந்து, ஓமந்தரா இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒரு 1.5 வருஷம் அங்கே தங்கி இந்த மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்கிட்டு அங்கே தங்கினேன். இப்படியே போய்கிட்டு தான் இருக்குது நம்ம வாழ்க்கை. அதே மாதிரி நம்ம கஞ்சா கருப்பு கதையை கேட்டீங்கன்னா ராம் படம். ஆமா, அது வந்து ஊட்டியில ஷூட்டிங்கு. அப்போ வந்து நான் இந்த பையன் நாங்க 2 பேரும் தான் தங்கி இருக்கோம். வாழ வந்தான் கேரக்டர் பேர் அதானே, வாழ வந்தான். 4 கூட ஒரு சீன் வருவார் ராம் படத்துல. அவன் கஞ்சா கருப்பு கேட்கும்போது போடா வாழ வந்தவன் போடான்னு சொல்லி மீச்சிட்டு வெளியே தள்ளிடுவேன். நீங்க தானா? ஆமா, சுட்ட சோதக்கில் கொடுத்தோம். அப்புறம் அந்த சீன் எல்லாம் முடிஞ்சு அவன் தங்கி இருக்க ரூம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. எங்கேயோ ஒரு இது மாதிரி துணியை பூரா குழந்தை தூக்கி போயிடுச்சு. துணி, ஐயோ என் துணியை பூரா குழந்தை தூக்கி போச்சு. எங்கிட்ட வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தான். நல்ல மனுஷன்தான், நம்ம தப்பாலாம் சொல்லக்கூடாது. இப்போ கொஞ்சம்
வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருந்து ஒரு படம் ஒண்ணு எடுத்தாப்புல. அந்த படத்தை நான் தான் ஒர்க் பண்ணேன். சொந்த படம் தான், அது நான் தான் ஒர்க் பண்ணேன். அந்த படத்துல நஷ்டமாயி இன்னைக்கு ரோட்ல நிலைமையில வந்து போச்சு. இப்ப உங்களை யாருங்க பாத்துக்கிறாங்க? இப்ப நீங்க உங்களுக்கு வந்து உங்க வீட்டுல யாரையும் உங்களுக்கு பாத்துக்கிறாங்க? உங்களுடைய இப்ப இருக்கிற காலகட்டம் எப்படி போகுது? நான் 74 வந்தேன் ஐயா இந்த ஃபீல்டுக்கு. அப்போ ஜெமினில இருந்தேன், சத்தியாசுடியில இருந்தேன். 80ல வந்து வடபள்ளி வந்தேன், ஏவிஎம்ல ஷூட்டிங்கு. அப்போதான் யூனியன் மெம்பர்ஸ் வந்து எப்பா கார்டு இல்லாமல் வேலை செய்யக்கூடாது, கார்டு எடுக்கணுமாங்க. சரின்னு சொல்லி 80ல கார்டு எடுத்துட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு படம் ஸ்ரீதர் சார் படம். அங்கே எங்கள் உதயங்கல்ல படத்தில் அண்ணன் தம்பி பாகம் பிரிப்பவர்கள்ல அந்த இது கூரை ஓலை மறைச்சி கட்டுறது. அப்போ எடுபடி வேலை தான். அந்த குடும்ப வேலை எடுத்து பெருக்கிறது, இப்படியே வேலை செஞ்சு லாஸ்டில் இங்கே வடை காடை எடுத்துட்டு யூனியன் மெம்பர் ஆகிட்டு அப்படியே சினிமாவில் வந்தேன். ஆனால் நம்ம மணிமணி சார்கிட்ட தான் நான் ஒரு 50 படம் பண்ணியிருக்கிறேன். 50 படம் பண்ணியிருக்கிறீங்க? ஆமாம். அவர் யாரையும் நம்ப மாட்டார், நம்மளை நம்புவார். அதே மாதிரி எங்கள் தெய்வம் சீமான், என் மாமன் சீமான். மாமா அப்படின்னு தான் பேசுவீங்க? ஆமாம். நான் எப்போ இல்லை கூட அப்படிதான் போன வாரம் கூட போயிட்டு என் மாமன் சீமான் அவர் தான் இன்னைக்கு எனக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு கேன்சர் 3 வருஷமா ஸ்ரீபெரும்புத்தூர்ல 1.5 வருஷம் இருந்தேன். இந்த சிஹெச்சி ஓமந்திரா இப்படியே ஒரு 3 வருஷமா இந்த கேன்சர்லேயே போயிடுச்சு என் காலம். இப்போ வந்து ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா ஒரு சாதாரண ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னா நான் 5000 10,000 அந்த மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு என்கிட்ட வசதி கிடையாது. நானும் வேலைக்கு போக முடியல. இப்படி ஒரு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி எங்கள் ஐயா சத்யராஜ் சார் அவரு நம்மளுக்கு லாஸ்ட்டு ஆண்டான் அடிமை தான் நான் பண்ணோம். அமைதி படம் முடித்தோம். அமைதி படம் முடித்த உடனே 2வது ஆண்டான் அடிமைன்னு ஒரு படம் எடுத்தோம். அதுவும் நாங்கள். ஆனால் சத்யராஜ் சாரும் நம்மளுக்கு நல்ல ஒரு தெய்வம் மாதிரி. இப்போ இருக்க காலகட்டம் இல்லை. என் தங்கச்சி பொண்ணுங்களை பார்த்துக்குது. ஆனால் ஒரு 9 மணிக்கெல்லாம் போயிடுவேன் நான் சென்ட்ரலுக்கு. காலையில் 9 மணிக்கெல்லாம் சென்ட்ரல் போயிடுவேன். அங்கே மருந்து மாத்திரையை வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்துருவேன். படுத்துட்டு அங்கேருந்து ஒரு 8 மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்துடுவீங்க? ஏன்னா இங்கே இவங்களுக்கு நம்ம தொல்லை கொடுக்கக்கூடாது. சும்மா இங்கே படுத்துக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு ஒரு இதாக இருக்குங்களா, என்னத்துக்கு அடுத்தவங்க மனசை நம்ம கஷ்டப்படக்கூடாது. நம்மளுக்கு அது தேவையில்லை. 9 மணிக்கு எழுந்தோமா, நம்ம குளிச்சோமா நேராக சென்ட்ரலுக்கு போயிடுவேன். சென்ட்ரலில் போய் மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே இருந்துட்டு நைட்டு 9 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வருவேன். ஏன்னா இவங்களுக்கும் பிரச்சனை இருக்காது. வந்தோமா வீட்டில் ஏதோ டிஃபன் கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு படுத்துறது. இப்போ உங்களுக்கு வந்து என்ன தேவைப்படுங்க ஐயா? இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணா இப்போ வந்து உங்களை வந்து பாதுகாக்கலாம்? உங்களுக்கு இப்போ என்ன தேவைப்படுது? தேவைப்படுது இல்லையா, ஒரு இடம் போனால் 3000 4000ன்னு ஸ்கேன்லாம் எடுக்கிறதுக்கு 3000 4000 கேட்குறாங்க. அந்த அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை. இது தள்ளி போகுது. யாரும் ஹெல்ப் இல்லை. நானும் எங்கேயும் போக முடியல. என்னால நடக்க முடியாது. இப்போ அண்ணன் சரத்துக்குமார் அண்ணன் வீட்டுக்கு போனோம், அந்த அளவுக்கு நடந்து போகிறதுக்கு தகுதி இல்லை. ஐயா சத்யராஜ் சார் வீட்டுக்கு போனோம்னா அந்த அளவுக்கு இல்லை. இந்த பக்கத்தில் இருக்க நம்ம ஐயா சீமான் தான் இப்போ பக்கத்தில் இருக்காரு மாமன். அவர் தான் இப்போதைக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வெளியூரில் இருந்தால் கூட வீட்டுக்கு போனால் கூட அந்த அம்மா 5000 10,000 ஆஸ்பத்திரி செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த அம்மா போனால் என்ன சும்மா விடாது. 5000 10,000 கொடுத்துரும். அதனால் அங்கே போவேன்.
வேற எங்கேயும் நம்மளால இது பண்ண முடியாது. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இவர் ஐயாவோட எனக்கு வேற யாரும் ஹெல்ப் பண்ணது இது வரைக்கும் இல்லை. எல்லாரும் பேசுவாங்களா இப்ப, இல்ல அப்பா பேசுனாங்களா? எல்லாம் ஒன்னாதான் இருந்தோம். இப்ப நான் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதனால சரத்குமார் அண்ணா எனக்கு உயிர். உங்க பேர் இப்ப செட்டப் செல்லப்பான்னு ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னா தெரியுமா அவருக்கு? செல்லப்பான்னு செட்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் செல்லப்பானாலே அவருக்கு தெரியும். சரத்குமார் சாருக்கும் தெரியும், ஐயா சத்யராஜ் சாருக்கும் தெரியும். நான் தான் அப்புறம் மாமாவும் சீமானும் நமக்கு. உங்களுக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு இப்ப? கேன்சர் சொல்லி 3 வருஷமா வந்து நீங்க வந்து அதே கேன்சர். மாதிரி இன்னொரு அம்மாவை பத்தி பேசணும். மீனா மீனா மேடம். மீனா அம்மா வந்து எனக்கு அவங்களும் ஒரு தெய்வம் தான். அவங்க சிறு வயசுல இருந்தே நாங்கள் அன்புள்ள ரஜினிகாந்த்ல இருந்து பார்த்து, அவங்களும் தெலுங்கு படத்துல இருந்து தமிழ் படம் வரைக்கும் நம்மளுக்கு அவங்க ஒரு தெய்வம் மாதிரி தான். ஏன்னா அந்த அம்மாவெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையில இருந்தே பாக்குறீங்களா அவங்கள? அன்புள்ள ரஜினிகாந்த்ல இருந்தே பார்க்குறேன் நான். ஆனால் இன்னைக்கும் என் மேலே ஒரு மரியாதை. அவங்க வீட்டு குடும்பமே நம்மளை, அவங்க அம்மாவும் சரி, அவங்க அப்பாவும் சரி, அந்த அம்மாவும் சரி, எனக்குன்னு ஒரு மதிப்பு வச்சுருக்காங்க. அதனால அந்த தெய்வத்தை இந்த மாதிரி சூழ்நிலையிலே எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அம்மாவை நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது. நீங்க கிட்டத்தட்ட இத்தனை வருஷமா சினிமால இருக்கீங்கல்ல, ஆமாம் ஐயா. நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம் சினிமால என்னது? ஏன்னா பொதுவா வந்து யார்கிட்ட கேட்டாலும் சினிமான்றது ஏமாத்துவாங்க, அங்க வந்து வரவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க இத்தனை வருடங்களா இருந்திருக்கீங்க, சினிமால இருக்கும் போதும் கஷ்டப்பட்டீங்களா நீங்க ரொம்ப? அப்பவும் வந்து அல்லாதீங்க தண்ணி 2 ரூபா 3 ரூபா சம்பளத்துக்கெல்லாம் நாங்கள் வேலை செஞ்சோம். அப்ப 2 ரூபா 3 ரூபா, இப்ப அது எவ்வளவு காசு இருக்கும்? இன்னைக்கு 2000 3000. 2000 3000. நாங்கள் 2 ரூபாய்க்கு வேலை செஞ்சோம், 1 ரூபாய்க்கு வேலை செஞ்சோம். இன்னைக்கு 3000 ரூபா வாங்குறாங்க. சினிமா அந்த லெவலுக்கு போயிடுச்சு. நான் வந்து எப்படின்னா, எனக்கு பொறுத்த அளவில் சின்ன ப்ரொடியூசர், ஏதோ ஊர்ல இருந்து வர்றாங்க, சின்ன ப்ரொடியூசர், அவங்க ஊர்ல அவங்க கிராமத்திலே ஒரு படம் எடுக்கிறாங்க கஷ்டப்பட்டு. அப்படிலாம் நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி என்ன தேவையோ காசுன்னு எதிர்பார்க்க மாட்டேன். காலையில லொகேஷன் போட்டோம்னா சாப்பாடுலாம் 10 மணிக்கு மேலதான் சாப்பிடுவேன், அதுக்குள்ள சாப்பிட மாட்டேன். ஃபுல்லா ஒரு ரவுண்டு காலையில சுத்துவேன். பழைய பொருளுங்க என்னென்ன இருக்கு அப்படிங்கறத அந்த பொருள்களை போய் சுத்தி சுத்தி பார்ப்பேன். அது நம்மளுக்கு வந்து இந்த சீனுக்கு வந்து அது தேவையா இருக்கும். இப்போ மெடிக்கல் ஹவுஸு ரிச் ஹவுஸுன்னு இருக்கும். ரிச் ஹவுஸுங்கும் போது அது பெரிய வீடு, அது இங்கே சென்னையில் வந்து ப்ராப்பர்ட்டி எல்லாம் எடுத்து போய் இது பண்ணுவோம். மெடிக்கல் ஹவுஸுங்கிறது சின்ன குடிசை, ஒரு ஏழைகள் வாழ்கிற இடம் மாதிரி இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, போயிட்டு சரி இந்த பொருள் இங்கே தேவை, இந்த குடிசையை போட்டோமா, இந்த இடத்துல ஒரு உடுக்கையை கட்டு, அந்த இடத்துல ஒரு உடுக்கையை கட்டு, மண் பானை சட்டி கிட்டி பானை அடுப்புகளை வச்சு உள்ள சமையல் பண்ணுற மாதிரி. ஆனால் சுமக்க போட்டு விட்ருவேன், புகை உள்ள சமையல் பண்ணுற மாதிரி, அதை புகை வந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன வெளியில் பண்ணி கொடுப்பேன். அப்போ வந்து நான் வந்து ப்ரொடியூசருக்கு வந்து ரொம்ப செலவு வைக்க மாட்டேன். ஐயா, எனக்கு வந்து ஒரு டவுட்டு, எதனால வந்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கல? இப்போ வந்து சினிமால இருக்கிறவங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் பொண்ணு கிடைக்காது அந்த மாதிரி விஷயமா, எதனால நீங்க கல்யாணம் பண்ணிக்கல? அது என்னன்னு என் வாழ்க்கை அப்படியே ஓடிடுச்சு. நானும் மணிவன் சார் அவங்க இவங்ககிட்ட இருந்து என் வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு. என்ன பண்றது, இன்னை வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்கு. குடின்னு ஒரு விஷயம்தான் வந்து நீங்களா தெரியாம சுத்தி இருந்தவங்க தான் கத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. குடி வந்து எவ்வளவு தவறான ஒரு இது நீங்க, ஏன்னா இப்ப உடம்பு முடியாததுக்கு அப்புறம் நீங்க நிறைய சொன்னீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இப்ப நம்ம உடம்பு நல்லா இருக்கும்போது நம்ம சிலர் வந்து நல்லா குடிச்சிடுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. குடி எவ்வளவு தவறான ஒரு பழக்கமா நீங்க பாக்குறீங்க? டேரக்டர் மணிவன் சாருக்கு நான் தான் ஊற்றி ஊற்றி கொடுப்பேன். ஒரு புல் வாங்கினா அவருக்கு அப்பப்போ ஊற்றி கொடுப்பேன். இது என்ன பண்ணுவேன்னா அவருக்கே தெரியாம நானும் ஊற்றிக்கிடுவேன். அவருக்கு தெரியாம எடுத்து நானே ஊற்றிக்குவேன். ஏன்னா அவர் வந்து இந்த சாதா சாரம் கிடையாது, ஃபாரின் சரக்கு. ஆமா, அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது நானும் தூக்கி சரி அவருக்கே கொடுத்து. அப்படிதான் நீங்க பழக ஆரம்பிச்சீங்களா? அப்படியே பழகிடுச்சு. அதுக்கு நீங்க அப்புறம் இந்த கேன்சர் வர்றதுக்கான காரணம் வந்து இந்த பாக்கு அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஐயா, அது உண்மை ஐயா. அது மக்களுக்கு நான் தெரியப்படுத்தினேன் ஐயா. பாக்கு ஒரு நாளைக்கு 20-30 பாக்கு போடுவோம். அதே மாதிரி பீடி, சுமக்கு,
குடி, இந்த 3 நாள் தான் இந்த கேன்சர் ஆரம்பிச்சிருக்கு. இதனால மக்கள் வந்து இதை பார்த்துட்டு திருந்திக்கோங்கிறது என்னுடைய இது. எல்லா நோயோட நோய் வந்து கேன்சர் தான். மற்ற நோயெல்லாம் குணப்படுத்திடலாம். நான் அந்த 3 வருஷம் பாருங்க முடியாம ஆஸ்பத்திரியிலே வாழ்க்கை ஓடிச்சே. எனக்கு செலவுக்குன்னு யாரு காசு தருவா? நானும் ஏதோ ஒரு வேலை செய்யணும்ல. இப்போ நம்மளால இங்க இருந்து ஒரு 20 அடி நடக்க முடியல. இந்த சூழ்நிலையில எப்படி நம்ம இது பண்றது? உங்களுடைய நினைவுகள்ல ஒரு நல்ல ஒரு காமெடியை பத்தி கேட்கணும்னு ஒரு ஆசை. என்னன்னா வடிவேல் சாருக்கும் பாய்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, அந்த பாய்க்கும் உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டோம். அந்த காமெடி சின்ன வயசுல இருந்தே பார்த்து நான் ரொம்ப வந்து நாங்களே சந்தோஷப்பட்டிருக்கோம், சிரிச்சிருக்கோம். அது பாய்க்கு நீங்க தான் காரணமா? என்ன நடந்துச்சு ஆக்சுவலா அங்க? மாமன் கூப்பிட்டாரு சீமன், டேய் மச்சான் அங்க வாடா, நாளைக்கு வடிவேல் வராப்புல, ஓலை பாய் ஒன்று வேணும்டா காமெடிக்கு. சரி மாமா நான் போய் கொண்டாடுறேன் அப்படின்ட்டு 2 மணி நைட்டு போயிட்டு ஒரு இடமா அலைஞ்சு. அங்கே கிராமம் தானே, ஒரு கடையில் மேலே அங்கே கிராமம் செல்ல போய் அலைஞ்சு பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா ஈரத்தில் போட்டு நனைச்சி பொட்டாசியமில் வந்து ஸ்டவ் இருக்கும் டீ காப்பி போடுறதுக்கு, நல்லா நனைச்சி ஃபுல்லாக அதை வாட்டி எடுத்து கயிறு போட்டு கட்டி வச்சிட்டேன். அது விரியக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி. அந்த மாதிரி நான் ஓலைப்பாய் எடுத்துகிட்டு வந்து நனைச்சி கொண்டாந்து அதை நல்லா கட்டி இங்கே இதில் ஸ்டவ்வில் வச்சு நல்லா சூடு பண்ணி கட்டி வச்சுட்டேன். அப்போ காலையில் பார்த்தா அண்ணா வடிவேலுக்கு அந்த காமெடி இப்படி போனா இப்படி வரும், இப்படி போனா எடுக்கிறேன் செய்வனே எடுக்கிறேன் அந்த காமெடி. அப்ப கீழே வந்து மூக்குல அடி போட்டு ரத்தம் வந்துடும் இந்த சீடு. அப்போ இப்போ நம்ம ஐயா சீவன் கேரக்டரு மச்சான் சூப்பர் தான், அருமையாக இருந்து சீனு அப்படின்னு அது முடிஞ்சது. அதே மாதிரி சாங்கில் வந்து அணில் அது சொல்லிட்டாருங்க. அது வந்து இன்னொரு சாங்கில் வந்து பட்டாம்பூச்சி வேணும். ஈரோனி பறந்து கிடப்பா, உடம்பு பூரா பட்டாம்பூச்சி வேணும். இப்பெல்லாம் வந்து கிராபிக்ஸ் அது எப்படி பண்ணீங்க? உடம்பு பூரா ஒரு பட்டாம்பூச்சி கிடைக்கிறதே பெரிய விஷயம். இன்னைக்கு நான் 1000 பட்டாம்பூச்சி கொண்டாந்தேன். 1000 பட்டாம்பூச்சியா? ஆமா. எப்படி பிடிச்சிங்க அதெல்லாம்? அங்க போயிட்டு பொள்ளாச்சி போயிட்டு ஊட்டியில ஷூட்டிங்கு, பொள்ளாச்சி போயிட்டு ஒரு இடமா அலைஞ்சு சின்ன வலையை போட்டு பிடிச்சி போட்டு ஒரு கூண்டில் போட்டு கொண்டாந்தேன். அப்போ அந்த சாங்கில் பாருங்க ஃபுல்லா உடம்புல என்ன பாட்டு அது? அத்தோரம் தோப்புக்குள்ள அத்தான் சந்திக்கிற ஆசை வச்சே. அந்த சாங்கில் அந்த ஹீரோனி படுத்திருக்கும், படுத்தா உடம்பு ஃபுல்லாக பட்டாம்பூச்சி. கிராஃபிக்ஸ்ல எல்லாம் அப்போ கிராஃபிக்ஸ் கிடையாது, கிராஃபிக்ஸ் கிடையாது நாங்கள் பண்ணது. ஆனால் அந்த பட்டாம்பூச்சி பூரா கொண்டாந்து சொல்யூஷன் இல்லை, சொல்யூஷனை வச்சு அங்கங்கே ஒட்டி விட்டா, ஏன்னா பறந்து விடக்கூடாதுல்ல. அது கால் ஒட்டிக்கிச்சுன்னா அது பறக்காது, எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கும். நீங்க அந்த சாங் பார்த்தாலே தெரியும், ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா பட்டாம்பூச்சி. அதுக்கப்புறம் 1000 பட்டாம்பூச்சி என்ன பண்ணாங்க? அது பறந்துருச்சா? பறக்கிற மாதிரி பண்ணிட்டாங்களா? இல்ல சாங் முடிஞ்ச உடனே நாங்க எடுத்து விட்டோம். அது பறந்து போயிருச்சுங்களா? அது 1-2 பறக்குது, 1-2 போயிருக்குது. அது என்ன பண்றது, நாங்க முடிஞ்ச அளவுக்கு பண்ணி விட்டாச்சு. எப்படி இல்லை அது. ஆனா சினிமா வந்து என்ன கேட்டாலும் என்ன இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சொன்னீங்க அதையும். எங்க போனாலும் யார் கேட்டாலும் எந்த டைரக்டர் கேட்டாலும் என் வாயில இல்லைன்னு வராது. இப்போ ஆல்ரெடி என்கிட்ட வந்தா கூட அங்கே சிலப்பாட்ட சொல்றா அவன் தான் முடியும் அப்படின்னு. முடியாதுன்னு ஒண்ணு கிடையாது, என்ன வேணாலும் தூக்கிட்டு வந்துடுவேன். சரிங்க. உங்களை யாரு பாத்துக்கிறாங்க? உங்க நண்பர் வந்து ஒருத்தர் வந்து உங்களை பாத்துக்கிறாரு அப்படின்னு கூட இருந்துக்கிறாரு, எங்கேயா கூட்டு போனா அவதான் கூட்டு போறாரு, அவரு கூட வந்திருக்கிறாரு, அவரையும் நம்ம கூப்பிட்டு போய் கேட்போமா? அவர் தான் கடவுள் மாதிரி. ஆனா வணக்கண்ணே. வணக்கம். நீங்க தான் வந்து அண்ணனை வந்து பாத்துக்கிறீங்க அப்படின்னு அவரே சொன்னாரு, கடவுள் மாதிரி அப்படின்னு ஒரு வார்த்தையை வேற சொன்னாரு. அது அவர் சொல்லுவாரு, அது அவர் பெருந்தன்மை. நான் வந்து ஒரு அண்ணன் மாதிரி தான் எனக்கு சீனியர் அவரு. 96ல நாங்க கேபி பிலிம்ஸ்ல ஒன்னா ஒர்க் பண்றோம்.
அவர் அண்ணன் சீமானுடைய படம் பாஞ்சாலங்குறிச்சி பண்றாரு, நான் வந்து ரத்னகுமார் சார் சேனாதிபதி ஒர்க் பண்றேன். அந்த காலகட்டத்தில் நாங்கள் பழக்கம். அப்போ டீ நேரில் ஒன்றா இருக்கும்போது இவர் ஆஃபீஸ்க்கு வருவார், நான் ஆஃபீஸ் போவேன். அப்போ டிஸ்கஷன் அப்போ ரூமில் உட்காந்துருப்பான். அவங்க கதை விவாதப்போ எங்களுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க சில விஷயம், இப்படி இப்படி பண்ண இந்த டேட் வரைய லிஸ்ட்டு வரும், ஆட்டோக்கு ஒரு லிஸ்ட்டு, எங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு வரும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, இதை பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து வைக்கும் போது தான் எங்களுக்கு பழக்கம். என்னதான் இவர் கொஞ்சம் எடுத்துருவாரு, நான் கொஞ்சம் புதுசாக ரெடி பண்ணி வைப்பேன். நான் சில இதில் ரத்னகுமாருக்கு எப்படின்னா, இப்போ ஒரிஜினல் அருவானா ஒரிஜினலாகவே இருக்கணும், டம்மியும் இருக்கணும். ஒரிஜினல் ஒரு பெட்டியில் வச்சிருப்பேன். இவர் என்ன பண்ணுவாருன்னா 2 எடுத்து அதில் வச்சுக்குவாரு, 2 சேஃப்டிக்கு வைடா அப்படின்னு சொல்லி இவர் எடுத்து வச்சுக்குவார். நான் எண்ணி பார்ப்பேன், குறையும். ஏன்னா குறையுது அப்படின்னா இவரை கேட்பேன், என்னங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி தான் பழக்கம். இப்படி போயிட்டு இருக்கும்போது காலப்போக்கில் ஒரு 5, 6, 7 படம் பண்ணுறான். மணிவண்ணன் சாருடைய கடைசி படம் இவர் பாதி படம் பண்ணிட்டு என்கிட்ட விட்டாரு, நீ பண்ணு, ஆட்டோ எட்டுன்னு வரல. காட்டுக்குள்ள சீமானன் ஓப்பனிங் சீனு. இவர் வந்து ஒரு குழந்தை நடந்து போயிட்டு இருக்கான், மரத்தை நிறுத்திக்கிட்டு இருக்க ஒரு லாரி வந்து ரிவர்ஸ்ல, டிரைவர் இறங்கி போனோன்னு ரிவர்ஸ்ல வர, அந்த குழந்தைய காப்பாற்ற சீமானன் வருவாரு. அந்த சீன் எடுக்கும்போது அண்ணன் வந்து வரல, நான் போய் பண்ணி கொடுத்தேன். அது பண்ணி கொடுக்கும் போது தான் சீமானன் கூட அதில் நடிச்சிருக்கேன். நான் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன். கடைசி படம் நாகராஜ் சோழன் ஒரு படம், நாகராஜ் சோழன் எம்எல்ஏன்னு ஒரு படம், அதில் ஒக்கனகல்ல பண்ணோம். அப்படிதான் பழக்கம். இவர் வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த குடிக்கும் இந்த பாகுக்கும் அடிமையாகி வாய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி கேன்சர் நொறுக்கி வந்து இப்போ கேன்சர் ஆயிடுச்சு. 3 வருஷமாக வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காரு. இவங்க வீட்டில் அவங்க தங்கச்சி இருக்குது, நான் கேட்பேன், அப்பப்போ கேட்பேன். சொல்லுவாங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வந்துடுவார், தெரியாமல் வந்துட்டா கூட நாங்கள் அவரை சரியாக பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி இவரை பார்த்துட்டேன். நான் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ தான் பார்த்தேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பார்த்து, வானா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னோடனே, இது மாதிரி எனக்கு முடியலடா, என்னால் சரியாக நடக்க கூட முடியல, கொஞ்சம் தூரம் வந்தால் நடக்க முடியல, அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது, வாய் வேற இப்போ இந்த பக்கம் வலிக்குது, ஆல்ரெடி ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்கிறாங்க, மருந்து மாத்திரை தாண்டா சாப்பிட்றேன், உடம்பு ரொம்ப முடியல அப்படின்னாரு. தொண்டையில வேற அந்த கட்டி வார்த்தை சரியா வேகமா வரமாட்டுது அப்படின்னாரு. சரி வா ஏதாவது ஒரு பண்ணுவோம்னு சொல்லிட்டு டாக்டர்களை பார்த்துருக்கான். அடுத்ததாக அங்கேயே அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போகலாமா, இல்லை வேற எங்கேயாச்சும் யாராச்சும் உதவி கேட்டு பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கான். நாங்கள் வந்து அந்த காலத்துலலாம் வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து அப்போ சின்ன பிள்ளையா இருந்திருப்பீங்க. 96லாம் வந்து, ஆமாம் 96லாம் வந்து ஒரு சினிமான்றது வந்து ஒரு சொர்க்க பூமி. நீங்கள் ஒரு 10 நாள் 15 நாள் ஷூட்டிங்னா கலகலப்பாக இருக்கும், அடுத்து ஒரு மாதம் இல்லாமல் கூட இருக்கும். ஆனால் அந்த 15 நாள் வந்து எங்களுக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி தான். ஆமாம், ஒரு 96ல் நாங்கள் ஒரு படமும் முடிச்சுட்டு வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்த வாழ்க்கை. இப்போ நோயின்னு ஒன்றில் ஆட்பட்டு வந்து மனுஷன் ரொம்ப கஷ்டமாக வெளியே சொல்ல முடியல. அவர் வாழ்ந்த வாழ்க்கையை வந்து வெளியில் சொல்ல முடியல. யார்ட்டாச்சும் ஒரு உதவி கேட்கலான்னா மனசு கஷ்டமாக இருக்கிறாரு. நம்ம போய் ஒன்றாச்சும் நிற்கிறதாடா அப்படின்னு நான் தான் சொன்னேன், மீடியாவில் கொஞ்சம் சொல்லுங்கள், நம்ம வாழ்ந்த வாழ்க்கை கொஞ்சம் வெளில தெரியட்டும், அதுக்கப்புறம் யாராச்சும் பிரியப்பட்டு செய்கிறவங்க செய்யட்டும், இல்லை நம்மளே போய் இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஆமாம், சீமன் இருக்காரு, இப்போ எங்களுக்கு நெப்போலியன் சார் இருக்காரு, சேதுபதி இருக்காரு, விஜய் சேதுபதி இருக்காரு, யார்கிட்ட நம்ம போய் உதவி கேட்பான். உனக்கு என்ன பெரிய தேவைகள் ஒன்றும் கிடையாது, இப்போ ஒரு ஹோம் கிடைச்சா போதும் அவருக்கு தங்குறதுக்கு. ஒரு வீட்டில் இருக்காங்க, இப்போ காலைல அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா இவர் தனியாக இருக்கணும். ஹோம்லன்னா ஒரு 4-5 பேரோட உட்காந்து பேசுவாங்க, கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும், கொஞ்சம் மனபாரம் குறையும். இப்போ கையில் கொஞ்சம் செலவு காசு இருந்துச்சுன்னா இப்போ நம்ம முடிஞ்ச அளவு கொடுக்கலாம். கொஞ்சம் யாராச்சும் ஒரு பெரிய ஆளுங்க ஏதாவது உதவி செஞ்சாங்கன்னா நம்ம இவ்வளோ பேர்கிட்ட பழகிருக்கோம், அதுக்காக நம்ம ஏதாவது ஒரு முயற்சி எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்தான். அப்போ வந்து ஹீரோ மாதிரி இருந்தாரு அப்படின்லாம் கேள்வி. கண்டிப்பாக ஹீரோ தான், ஹீரோ மாதிரினா ரியல் ஹீரோ மாதிரி இருப்பாப்ல. இப்போ சத்யராஜ் சார், பிரபு சார்லாம் இவரை எப்படி கூப்பிடுவாங்கன்னா, வந்துட்டாண்டா செட்டப்பு, சிலப்ப வந்துட்டாண்டா அப்படின்னா இவரை பார்த்தா அவங்கெல்லாம் ஒரு கலகலப்பா இருப்பாங்க, வந்துட்டாண்டா ஏதோ பண்ண போறாண்டா. ஆமா, ஆமா பரபரன்னு இருப்பாங்க. இப்ப ஒரு படத்துக்கு வந்து பாஞ்சாலங்குறிச்சி தான் நினைக்கிறேன், அனில் வந்து ஷாட்டுக்கு வேணும் கொடைக்கானல்ல இருக்காங்க, நான் வேற படம் பண்ணிட்டு இருக்கேன் பக்கத்துலயே. அந்த அனிலுக்கு வந்து இவரை நைட்டு அனுப்புறாங்க, ஒரு 5000 ரூபாய் கையில கொடுத்து, நீ என்ன செய்ய தெரியாது 2-3 அணில் வேணும் அப்படின்ட்டாங்க. இவரு கீழே இறங்கிட்டாரு வத்தலை கொண்டுக்கு, இறங்கி அங்க இந்த நரிக்குறவர் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள போய் அம்பாசிடர் கார் எடுத்துக்கிட்ட ஒரு 4 பேரை கூப்பிட்டு, எப்ப எனக்கு உயிரோட அடிபடாம ஒரு அணில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. ஒரு 3 அணில புடிச்சிட்டாங்க, புடிச்சு இவரு மேல வந்துட்டாரு. மேல வந்தா கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுல்ல, அணில வச்சு ஒட்ட வச்சு அணில ரெடி பண்ணி அந்த அணில் கத்துற மாதிரி எடுக்கும்போது ஒரு அணில் காலி ஆயிருது. சரி, 2வது அணில சாப்பிட்டு வைக்கும் போது 2வது அணில் காலி ஆயிருது. இந்த ஒரு அணிலையாச்சும் பாதுகாக்கணும்,
பாதுகாத்து அந்த ஷாட்டை முடிக்கணும். அப்படி முடிச்சதுல தான் அந்த பாஞ்சலங்குறிச்சியில் ஒரு சாங்கில் வரும் பாருங்க. ஆமா, அந்த அனில் சாங் அப்படிதான். இப்படி ஒன்னொன்னுக்கு மெனக்கடணும், ரொம்ப மெனக்கடணும். ஆமா, அந்த மாதிரி ஒரு சாங் ஒன்று வரும். அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். ஒரு சீனு மெனக்கிறது ரொம்ப எங்களுக்கு. இப்ப ராம்ல ஒரு நாய் ஒண்ணு வரும், உங்களுக்கு தெரியும், பாட்டுல வரும். ராம் படத்துல நாய் ஒண்ணு ஜீவா கூட வந்து ஆடும். அந்த நாயெல்லாம் வந்து படத்துல ரெடி பண்ணது இல்ல, இவரே ரெடி பண்ணது. ஆமா, எங்க ரூம்ல இருந்த நாய், அதுக்கு டெய்லி எங்க சிக்கனை கொடுத்து பிஸ்கெட்டை கொடுத்து ஒரு சீன் நல்லா வரணும்னா அவ்வளவு நாங்க மெனக்கிடுவோம். எங்க வண்டியில வந்துடும். கஞ்சா கருப்பு 2வது ஏத்துவாரு. கஞ்சா கருப்பு ஃபர்ஸ்ட் வண்டியில ஏத்த மாட்டாரு. பெரிய வண்டியில வரும்போது டேய் மெயின் ஆர்டிஸ்ட், நீ சைடு ஆர்டிஸ்ட் வெயிட் பண்ற, நாய் தான் ஃபர்ஸ்ட் ஏறும், அப்புறம் தான் நாங்க ஏறுவோம். அந்த மாதிரி எல்லாம் படத்துக்கு மெனக்கிடுவோம். ஒரு சீன் நல்லா வரணும்னா அவ்வளவு மெனக்கிடுவோம். ஆமா, 500 படத்துக்கு மேல வந்து எப்படி 700 படம் இருக்கும் ஒர்க் பண்ணி. தெலுங்கு படமே எனக்கு தெரிஞ்சு சொன்னது பார்த்தேன், லிஸ்ட் எடுத்தா எப்படி பார்த்தாலும் ஒரு 40 படம் கிட்ட தெலுங்கு படமே பண்ணியிருக்காரு. ஓகேண்ணா, இப்ப வந்து நிறைய படங்கள் வந்து பண்ணிருக்காருல. அவர் வந்து ராம் படத்துல, அமீர் சாரோட படத்துல ஒரு முக்கியமான விஷயம் பண்ணதா வந்து சொல்றாங்க. ஆமா, அது என்னன்னா, ராம்ல வந்து இவரு நாங்க போலீஸ் ஸ்டேஷன் செட்டப், அது போலீஸ் ஸ்டேஷன் தான் மெயின் கதை. அது ரெடி பண்ணிட்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஜீவா வந்து ஒரு ஷாட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குதிக்கிற சீனுக்காக வாடா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஜீவா கூப்பிட்டு போனான். லாட்ஜில் இருந்து ஃபைட்ரு வர வைக்கணும்னா செலவு நிறையா வரும், ஒரு 25,000 30,000 ஆயிரம். எப்படி அசிஸ்டண்டோட தான் வருவாங்க, ரோப்பு கட்டணும், அது இதுன்னு வேலை நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, சரி அது முடியாது, வேற யாராச்சும் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவரா வாலண்டரியா சொன்னார், நான் வேணா பண்ணட்டா அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா, நான் பண்ணி தரட்டா அப்படின்னாரு. என்னென்ன பண்ணுவானே அப்படின்னா, நான் டைரக்டர் நேரடியாக பேசினார். சரி பண்ணி கொடுங்க அதை அப்படின்னாரு. அவர் ட்ரெஸ் எல்லாம், ஒரு காஸ்டியூம்லாம் போட்டு, ஜீவா காஸ்டியூம் போட்டு டூப் போட்டு ரெடி பண்ணா, பெட்லாம் கீழே போட்டான். நான் சொன்னேன், எப்பா ஏதாச்சும் ஆயிரம் போகுது அப்படின்னு கேட்டேன். பார்த்து கை கால் போச்சுன்னா அப்புறமேல கம்பெனியே கஷ்டத்துல இருக்கு, செலவு காசு வாங்குறது கஷ்டம். அட போடா, காசு அது மயிராது, பொண்டாட்டி பிள்ளையே இல்லை, நம்ம என்னடா கலைக்காக வந்தா கலைக்காக செத்துட்டு போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டு பலான்னு குதிச்சிட்டாரு. ஒரே ஷாட்டு, ஓகே, ஒரே ஷாட்டு, 25,000 ரூபா ஒன்றும் கிடையாது. டைரக்டர் 1000 ரூபா கொடுத்தாரு, நீ என்ன சாப்பிட்றியோ சாப்பிடுந்தா அப்படின்னு 1000 ரூபா வாங்கிட்டாரு. பரவாயில்ல. ஆமா, கை கிளாப்ஸ் அப்படி பறந்துச்சு. என்னன்னா, ஒரு கம்பெனி ப்ரொடியூசர் கஷ்டப்படுறாங்கன்னா இமிடியேட்டா அதுக்கு போய் கோஆபரேட் பண்ணிடுவாரு. நானும் அப்படிதான். செட்டுனா ஒரு லிஸ்ட் வரும், பெரிய லிஸ்ட் வரும், லட்சக்கணக்கில் செலவாகிறத ஒரு 25,000 முடிச்சிடும். இப்ப வந்து அண்ணனுக்கு இப்ப யாருன்னா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இப்போதைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. வேற யாரும் இப்ப. 2வது இவரை நான் வெளியிலயும் ஆளுக்கு தெரியாது அவ்வளவா, பழக்கம் உள்ளுக்குள்ளே இருந்ததுனால சினிமா வட்டாரத்துல சினிமால இருந்தவங்களுக்கு தெரியும், வெளியில தெரியாது. இவரு இப்ப சீமான்னா அவங்க வீட்டுல நல்லா ஹெல்ப் பண்றாங்க. காலப்போக்கில் இப்படி உங்க மூலியமா ஏதாச்சும் வெளியில தெரிஞ்சுன்னா, இவருக்கு தேவையான உதவி கிடைச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். அதுக்காக தான் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ உங்களை மாதிரி இப்ப நீங்க தான் எங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டி, எங்களுக்கு ஒரு கைடு மாதிரி, எங்களுக்கு ஒரு உதவியா நீங்களே எங்களுக்கு பண்ணி தர்றீங்க. உங்களுக்கு நான் அந்த குமுதத்துக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூண்ணா. இந்த குடி பாக்கு அது வந்து எந்த அளவுக்கு குடி அவரை மாத்தி இருக்குண்ணா? ஏன்னா கேட்குறேன், அதனால குடி பாக்குன்னா இவரெல்லாம் சொல்ல முடியாது. கஞ்சா கருப்பு கூட இந்த அட்வைஸ் நான் பண்ணியிருக்கேன் நேரடியா. தம்பி கஞ்சா நீ இதெல்லாம் பண்ணாதரா அப்படின்னு. கஞ்சா கருப்பு அப்ப போட வர தான் பேசிக்குவோம், நீ இதெல்லாம் தப்புடா அப்படின்னுவேன். அவ கூட வாங்கிட்டு 10 பாக்கு கொட்டுவார். அவர் ஒன்னா ஸ்டைல 5 பாக்கு கொட்டுவாரு. அவருக்கு அண்ணன், நீ 5 கொட்டினா நான் 6 கொட்டுவேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போட்டு ஸ்பாட்ல நடக்குது. நான் கண்ணால பாத்துருவேன். என்ன 2 பேரும் எப்ப ஜாப் போறாங்க இதெல்லாம் நானே நினைச்சுக்குவேன். ஆனா இப்ப 2 பேரும், அவரும் இப்படி ஆயிட்டாரு, இவர் வாயை வந்து கிடக்குறாரு. இந்த இதை வந்து நான் பப்ளிக் சொல்லிக்கிறேன், மக்களுக்கு சொல்லிக்கிறேன், இளைஞர்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த விஷயம் வந்து யாரெல்லாம் பார்க்க போறது பெருமையா செய்யறாங்களோ அவங்கெல்லாம் வயசான காலத்துல இந்த நிலைமைக்கு தான் வருவீங்க. இப்ப நான் வந்து இவருக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். கெஞ்ச முடியாதவங்க, பார்க்க முடியாதவங்க நிறைய பேர், வெளில தெரியாதவங்கலாம் இருக்காங்க. அங்கங்க படுத்துக்கிட்டு ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரிலையோ பார்க்லையோ ரோட்லயோ நிறைய பேர் இருக்காங்க. வெளியே சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்ப கெப்பாசிட்டா இருந்திருப்பாங்க. நம்ம போய் இப்படி கேட்கறதா அப்படின்னு சொல்லி மனசு கஷ்டத்தோட உட்காந்துருப்பாங்க. போதைப் பொருள்களை கடுமையா அரசாங்கம் கட்டுப்படுத்தணும். இந்த பாக்குகளை விற்காம, இந்த ஆன்ஸ் விற்காம அரசாங்கம் கட்டுப்படுத்தணும். இவங்க செய்யறது ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் அரசாங்கமும் கட்டுப்படுத்தணுன்றதை இந்த மீடியா வாயில நான் கேட்டுக்கிறேன். ஓகே, ரொம்ப நன்றிகள். ஸோ அண்ணா நீங்க நல்லபடியா பாத்துறீங்க, அவருக்கு நிறைய உதவிகள் வரும்னு சொல்லி நாங்களும் நம்புறோம். கண்டிப்பா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட் எல்ரட் குமார் பெருமையுடன் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி மற்றும் சூரி நடிக்கும் விடுதலை பாகம் 2. பார்ட்டி இருக்கு புஷ்பா.